இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அனைத்து துறைகளினுடைய கேள்விகளை உள்வாங்கி மிக சிறப்பான நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த அறிவுரையோடு மிகச் சிறப்பாக தயாரித்திருக்கிறார். அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கல்வி தொழில் இரண்டுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்விக்காக பள்ளிக்கல்வி உயர்கல்வி என்று மொத்தமாக ஒரு 60,000 கோடி பக்கம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கல்வியை பொறுத்தவரை ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே உறுதியளித்திருக்கிறார். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த நம்பிக்கையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல அதிகப்படியான நேரம் நிதியமைச்சர் தொழில்துறை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக சட்டமன்றத்திலே எடுத்துக்கொண்டார். ஆனால் தொழில்துறை சார்ந்த அந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றும், வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை என்று சொன்னாலும் கூட பழைய அந்த மெத்தட்ல இல்லாம இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்து செமிகண்டக்டர்ஸ் போன்ற அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ப செய்யாறிலிருந்து உரகடம் வரைக்கும் ஒரு தொழில் வழித்தடம் அமைக்கப்படும் என்று ஒரு புதிய தொழில் வழித்தடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒசூரிலே தகவல் தொழில்நுட்ப பெருவழிப்பாதை அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வருகிற காலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருப்பதை நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். சென்னை அருகில் 2000 ஏக்கர்ல ஒரு சிட்டி உருவாக்கப்பட்டிருக்காங்க. சோ அது வந்தா எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சென்னை அருகிலே ஒரு பெரிய நகரம் என்பது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு, ஒரு அடர்த்தியான மக்கள் தொகையை குறைப்பதற்கு, சென்னையினுடைய புறநகர் பகுதிகளை எல்லாம் இணைப்பதற்கும் அந்த நகரத்தினுடைய தேவை இருக்கிறது. அது இந்த நிதிநிலை அறிக்கையிலே 2000 ஏக்கர் பரப்பளவிலே குளோபல் சிட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது வரவேற்கக்கூடிய திட்டம். அதன் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை சென்னை மாநகரம் பெறும்.